டிவோர்ஸ்க்கு பிறகு ஒரே தவறு உன்னை நம்ப மறந்தது. டிவோர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு லைஃப் இருக்கா இல்லையா அப்படின்றத பெரிய ஒரு மனக்குழப்பத்துல ஜென்ஸ்னாலும் சரி லேடிஸ்னாலும் சரி இததான் நாளுக்கு நாள் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு இருப்பீங்க. பட் ஆனா ஆன்சர் நீங்க தெரியாம மற்றவங்ககிட்டையும் நீங்க ஒரு வழிய தேடிக்காம உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு கேள்விய கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு உண்டான விடை தெரியாம மனக்குழப்பத்தில் ஆழ்ந்துகிட்டு உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க அழிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை எப்படிடா முன்னேறதுன்ற ஒரு ஒற்றை நோக்கத்தில் தெரியாம விழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நான் உங்க குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு உங்க லைஃபை எப்படி மீண்டும் மேம்படுத்தணும் அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி கணவன் மனைவி செப்பரேட்டா தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்க லைஃபை மீண்டும் நல்லதொரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிவோர்ஸ்க்கு பிறகு பெரும்பாலும் தன்னோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவங்கள நம்ப மறந்துடுது. அதாவது நம்மளால இந்த ஒரு செயல் வாழ்க்கையை தடைபட்டுருச்சு, மீண்டும் நம்ம வாழ்க்கைய புது வேறு விதமா நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா உங்களை நீங்க நம்பாதது. உங்களுக்கு நீங்க பல கேள்விகள் கேட்டிருப்பீங்க. பட் ஆனா அது உங்களை நான் மீண்டும் உன்னால வாழ முடியாது அப்படின்ற உங்க மனசு உங்களை அடிக்கடி உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலயே நீங்க வாழ்ந்ததுனால உங்களோட குரோத்தை நீங்க நோக்கி நீங்க முன்னெடுக்காம நீங்க உங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு போகாம பின்னோக்கியே வாழ்ந்து உங்க வாழ்க்கையும் உங்களோட வருடங்களையும் கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நீங்க மாத்தி உங்க வாழ்க்கையும் உங்க வருடங்களையும் உங்களோட நாட்களையும் மேலும் மேலும் வளர்த்து கொண்டு பொதுவாக பிரச்சனைகள்ங்கிறது குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா குடும்பம் சார்ந்து ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா உங்களோட டிசிப்ளின் ஒழுக்கம் தவறி போறதுனால அதன் மூலியமாவும் டிவோர்ஸ் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா ஒரு செப்பரேட் தனித்தனியான வாழ்க்கை முறையை நான் வாழ்றேன் அப்படின்ற ஒரு பிரிவினை வந்திருக்கும். பிரச்சனைகள் மையமா வச்சுதான் உங்களோட வாழ்க்கை பிரிஞ்சு போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை மாத்துறதுக்கு அதை புரிஞ்சிக்கணும், அதுல இருந்து மீண்டு வரணும், அந்த செயல்களை மீண்டும் செய்யக்கூடாது. அப்படின்னா அதே எங்கிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கவே உங்களோட நம்பிக்கையும் வளர்த்துக்கக்கூடிய இடமா தான் இது இருக்கு. நீங்க எங்க உங்க நம்பிக்கைய வளர்க்கிற இடமா இருக்கோ அந்த இடம் தான் உங்களோட வாழ்க்கைக்கு உண்டான ஆரம்பமும் அதே இடம்தான். பயாலஜிக்கலா பாருங்க, நம்ம மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் உங்களோட நம்பிக்கை, உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட சக்தி, என்னால முடியும், ஒரு செயலை நான் துணிச்சலா செய்ய முடியும், பயம் இல்லாம, இது எல்லாமே அந்த கார்டெக்ஸ் மூலியமா தான் உருவாக்குது. அதுதான் உங்க பிரெயின்ல அது ஒரு கெமிக்கலா சுரக்கும். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்களோட நம்பிக்கையை நீங்க டெய்லி ரீஃப்ரேம் பண்ணணும். என்னால முடியும் அப்படின்ற அந்த செயலை ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதை ஒரே செயலை திரும்ப திரும்ப என்னால செய்ய முடியுன்றது அது உங்களோட பிரெயினுக்கு நினைவுபடுத்தணும், அது ஞாபகப்படுத்தணும். அந்த பிரெயின் அதனோட உணர்வை அனுபவிக்கணும், உணர்வை சாப்பிடணும். எப்படி நமக்கு பசினா ஒரு செயலை சாப்பிட்றோமோ அது மாதிரி அந்த உணர்வுகளை சாப்பிட என்ன ஆகும்னா அந்த பிரெயின் நம்ப ஆரம்பிக்கும், அதுக்கு பிடிச்ச மாதிரி அது மாறும். இதைதான் நியூரோ சயின்ஸ் நியூரோ பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னன்னா உங்களோட பிரெயின் மிகப்பெரிய ஒரு ஆக்டிவா மாறும், ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். அதாவது உன்னை மட்டும் நீ நம்ப ஆரம்பிச்சுன்னா உன் பிரெயினும் உன்னை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். உன்னோட பிரெயின் உனக்கு மிகப்பெரிய உதவியா அமையும். நம்பிக்கை உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது, நம்பிக்கை உன்னிடம் இருந்துதான் பிறக்கிறது. ஒரு 5 விதமான சூழல்களை நம்ம எடுத்து இப்ப இங்க டீகோட் பண்ணுவோம். இதன் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தவறுகள் செஞ்சிருக்கீங்க, இல்ல என்ன தவறுகள் மூலியமா உங்களோட வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த உண்மை நிலை இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வரும். உங்க மேரேஜ்ல, உங்களோட லைஃப்ல, நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில, உங்க குடும்ப பிரச்சனைகள்ல, இதுல நீங்க என்ன தவறுகள் செஞ்சீங்களோ அது ஒரு சுமையா பார்க்காம அது ஒரு சுதந்திரமா
நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றது அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் மீன்ஸ் அதை ஞாபகப்படுத்தி அது என்னன்றது ஒரு தொலைநோக்கு பார்வையிலிருந்து நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மற்றவர்களுக்கு நடந்த மாதிரி உங்க கதையை வச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற உண்மை என்ன புரியும், அதுல இருக்கிற சயின்ஸ் என்ன புரியும், நீங்க என்ன தவறுகள் செஞ்சிருந்தீங்க அப்படின்றது புரியும். இந்த தவறுகளால உங்களோட வாழ்க்கை பிரிஞ்சிருச்சு, இல்லைன்னா கணவன் மனைவினா மேலும் அதிக சண்டைகள் வர்றது, மன குழப்பத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளாயிட்டோம் அப்படின்ற அந்த உண்மை உங்களுக்குள்ளேயே புரிய வரும், உங்களுக்குள்ளேயே தெரிய வரும். உன்னை நீயே எப்பொழுதும் நான் நல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறுகளிலிருந்து மீண்டு உங்களை ஹீல் பண்றக்கூடிய இந்த இடமா தான் இது இருக்கணும். அதனால உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு உள்ள சொல்லிக்கிற வார்த்தைகள் உங்களை மேம்படுத்துற வார்த்தைகளா தான் இருக்கணும். நான் நல்லவன், என்னால எல்லாமே செய்ய முடியும், நான் நம்பிக்கைக்கு உரியவன், நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் அப்படின்றத வாழ்க்கை முறை என்னால வாழ முடியும், சிறந்த வாழ்க்கை என்னால் அமைத்துக்க முடியும் அப்படின்ற இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் உங்க வாய் வெளியில சொல்லாம உங்க மனதுக்குள்ளேயே கோடிங் பண்ணுங்க. அது ரிப்பீட் பண்ணுங்க. அதை ரிப்பீட் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட சயின்ஸ் பிரகாரம் உங்க செல்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த எனர்ஜியில அது அடாப்ட் ஆகும். உங்க பிரெயின் அதை நம்ப ஆரம்பிக்கும். ஸோ மாற்றம் உங்களுக்குள்ள அந்த பாயிண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ல சேஞ்ச் ஆகக்கூடிய இடமா அது அமையும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வெற்றியா பார்க்கறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே வெற்றிய அனுபவமா பார்க்கறது அடுத்த பாயிண்ட். தேர்ட் என்னன்னா அந்த அனுபவமா பார்க்கக்கூடிய பாயிண்ட உங்களோட உணர்வுல உணர்ந்து பாருங்க. அந்த உணர்வுல தொடர்ந்து நிலைத்திருங்க. அது உங்களோட ஹேபிட்டை பல மடங்கு உயர்த்தும். உங்களுக்குள்ளேயே பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருந்துதான் உங்களோட வாழ்க்கை தொலைதூர பார்வையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னாலும் சரி, ஏதாவது எதிர்கொள்ளக்கூடிய சக்தினாலும் சரி, ஏதாவது ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை முன்னெடுத்து வைக்கிறீங்க, வாழ்க்கையில புதிதொரு ஒரு செயலை நான் வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய இடமா தான் இந்த இடம் அமையும். உங்க தாட்ஸை ரீவைர் பண்ணுங்க. நான் புதியதா ஆரம்பிக்க போறேன், நான் இன்னும் உயிரோட தான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்களோட ஆரம்பிங்க. ஏன்னா உங்களை இன்னர் வாய்ஸ்ல நீங்க திரும்ப சொல்ல அதுவாகவே நீங்க மாறுவீங்க. ஒரு டைம் சொன்னா அது வார்த்தை, அது திரும்ப சொன்னா மந்திரமா மாறும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வார்த்தைகளை மந்திரமா மாத்துங்க. அந்த மந்திரம் உங்களுக்கு தந்திரமா மாறும். அந்த தந்திரம் உங்க வாழ்க்கையை புதிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையா அமையும். மிரர் தெரபி சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு மிரர் முன்னாடி போய் நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்ற வார்த்தைகள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு செயலா மாறும். அந்த செயல் உங்களை பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றும். இது இந்த தெரபி சயின்டிபிக்கா ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் உங்க ஒரு வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பாயிண்டா அமையும். பழைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, அந்த தோல்விகள், அதுல நீங்க சந்திச்ச பிரச்சனைகள், அதை எதிர்கொள்ள முடியாம நீங்க தவிச்ச கஷ்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, தோல்விகளும் அல்ல, உன்னோட மதிப்பை குறைக்கக்கூடிய செயல்களும் அல்ல. அவை உன் மனித பயணத்தின் ட்ரைனிங் ஃபேஸ். அன்பை இழந்ததனால நீ தப்பானவன் ஆகல. இழந்த அன்பையும் மீண்டும் நம்பிக்கையுடன் பெறுவதே உன் உண்மையான வெற்றி. நீ உனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்தால் உன்னோட வாழ்க்கைக்கு நீயே ஒரு ஹார்ட் பீட் மாதிரி. நீ விழுந்தது தோல்விக்காக அல்ல, நீ விழுந்தது மீண்டும் எழுந்து வெற்றி பெறுவதற்காக. ஒரு நாள் நீ இன்று அனுபவித்த வேதனைகளை பற்றி நினைத்து சொல்லுவ, என்னை மனிதனையாக மாற்றிய நாள் என்று அந்த நாளை சொல்லுவீங்க. அந்த நாள் வரணும்னா
இன்று இப்பொழுதோ நீங்க சொல்லுங்க, நான் என்ன நம்ப போறேன், இனி உன்னை நம்பு. இதையும் தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில பழைய பிரச்சனைகள் மீண்டும் வந்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த நினைவிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புதியதா ஒரு செயலை ஆரம்பிக்க முடியவும் இல்லை, புதிய வாழ்க்கையை என்னால வாழ தொடக்கிறதுக்கு உண்டான அடியெடுத்து வைத்தால் பழைய ஞாபகங்களும் வருது, என்னோட நம்பிக்கை என்னை மீறி போயிடுச்சு, என்னால நம்பிக்கை வளர்க்க முடியல, மீண்டும் மீண்டும் என்னை தாழ்த்தி கொண்டுதான் என் வாழ்க்கையை வாழ்றேன்ற அந்த மனநிலையில அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நம்மளோட மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணீங்க. தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே உங்கள் நண்பனா செயல்படும். நம்பிக்கைங்கிறது ஒரு மருந்து மாதிரி, அது வெளியிலிருந்து வாங்க முடியாது, உன் உள்ளத்திலிருந்து உருவாகணும். நீ உன்னை நம்பினால் வாழ்க்கை உன்னை நம்பும், உன்னை நேசிச்சா வாழ்க்கை உன்னை கட்டி அணைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.